அன்பானவர்களே, இன்றைய நாளில் ஆனந்தாவின் ஆனந்த சாரலில் நனைவோமா? தமது உயிருள்ளவரை மணமகளாம் திரு அவையின் பிரமாணிக்கமுள்ள மணமகனாக உழைப்பதன் அடையாளமாக இம்மோதிரம் வழங்கப்படுகின்றது. நம்பிக்கையின் முத்திரையாக இந்த மோதிரத்தை பெற்றுக்கொள்ளும். பழுதற்ற நம்பிக்கையை நீர் அணியாக கொண்டு இறைவனின் மணமகளாகிய புனித திரு அவையை குற்றமின்றி காப்பீராக. தலைமைத்துவ பணிநிலையின் தனி அடையாளம் தலைச்சீரா. தாம் பெற்ற ஆயர் நிலை வழியாக எடுத்துக்காட்டான தலைமை பணியாளராக வாழவும் வழிநடத்தவும் அறிவுறுத்தி தலைமை ஆயர் புதிய ஆயரின் தலையில் தலைச்சீரா அணிவிக்கின்றார். தலைச்சீராவை பெற்றுக்கொள்ளும். புனிதத்தின் பேரொளி உம்மில் ஒளிர்வதாக. இதனால் தலைமை ஆயர் தோன்றும் நாளில் மாட்சியின் வாடாத மணிமகுடத்தை பெற்றுக்கொள்ள தகுதி பெறுவீராக. ஆடுகளை மேய்ச்சலான இடம் நோக்கி வழிநடத்துவது மேய்ப்பரின் தலையாய வேலை. உயர நிற்கும் உடவான இலைத்தடைகளை தன் கையில் உள்ள வளைகோலால் கீழ் இழுத்து போட்டு ஆடுகளுக்கு வயிறார உண்ண கொடுப்பவரே நல் மேய்ப்பர். அந்த வளைகோலாலே ஆடுகளை தன் வசப்படுத்தி வைத்திருக்கும் வித்தகரும் அவரே. சிவகங்கை மறைமாவட்டத்தை தன் நல்ல ஆயருக்குரிய பண்புகளால் பரிபாலிக்க வேண்டும் என வலியுறுத்தி ஆயர் பணியின் அடையாளமான செங்கோல் புதிய ஆயருக்கு வழங்கப்படுகின்றது. இறைவனின் திரு அவையை ஆண்டு நடத்தவே தூய ஆவியார் உம்மை ஏற்படுத்தினர். எனவே ஆயர் பணியின் அடையாளமாக இக்கோளை பெற்றுக்கொண்டு மந்தை முழுவதையும் கண்காணிப்பீராக. பேரருள் தந்தை லூர்து ஆனந்தம் அவர்கள் இப்போது ஆயராக திருநிலைப்படுத்தப்பட்டுள்ளார். இவர் இப்போது சிவகங்கை மறைமாவட்ட திரு அவையின் தலைவர். அதனை உணர்த்தும் விதமாக தலைமை ஆயர் திருநிலைப்படுத்தப்பட்ட புதிய ஆயரை அரியணையில் அமர்த்துகிறார். இதோ தமிழக திரு அவை இன்னொரு புதிய ஆயரை பெற்றுள்ளது. சிவகங்கை மறைமாவட்டம் தன் நம்பிக்கை பயணத்தில் முத்தான 3ஆம் ஆயரை ஈன்றுள்ளது. புதிய ஆயரின் வாழ்வும் பணிகளும் பகலவ சுடர் போல் பாங்காய் ஒளிர வேண்டுமென வாழ்த்தி இத்திருச்சடங்கில் பங்கேற்றுள்ள அனைத்து பேராயர்கள் மற்றும் ஆயர்கள் தங்கள் அன்பு முத்தங்களை பாசத்தோடு பகிர்கின்றனர்.
மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.